Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind its Guru Peyarchi Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays. Jay Chandran, VGP Marine Kingdom. ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது பிளாக் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தூக்கத்திற்கு நிம்மதி கொடுக்கணும். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். ஏற்கனவே ஏதாவது தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருப்பவர்கள் ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்தோஷமான அலைச்சல்களே காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பெற்றோருடைய அனுகூலத்தை பெரிதாக போற்றக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பெற்றோர் வழியாக இருக்கக்கூடிய தொழில் உங்களை வந்து சேருவது ஆச்சரியத்தில் இருக்கும். 4 பிள்ளைகள் இருந்தாலும் உங்களிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைப்பார்கள். அந்த பொறுப்பை செவ்வனையாக செய்து முடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள். வேற்றுமொழி மதத்தினரால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய ராசிக்காரர்கள். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஆக மொத்தத்தில் நல்ல காலங்கள், நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியம் முக்கியம். மன அழுத்தம் கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் ஜெயம். குரு தான் இருக்கும் இடம் விட பார்க்கும் இடம் பலம் அதிகம். 5, 7, 9 பார்க்க போறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார், அதற்கான பலன் சுப பலன் கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்க்க போறார், அதற்கான சுப பலன் கிடைக்கும். 9ஆம் இடம் பார்க்க போறார், சுப பலன் கிடைக்கும். 5, 7, 9ன்னு சொன்னீங்களே, அதனுடைய பிரச்சனைகள் எப்படி தீரும்? குரு பார்த்தா மாத்திரம் போதுமா? எனக்கு பணம் வேண்டாமா? நிச்சயமாக இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம், ஊர் மாற்றம், இடமாற்றம், செயல் மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே வந்து சேரும். அதே மாதிரி தான் வியாபாரத்தில் மிகப்பெரிய முதலீடு உங்களுக்கு வந்து சேரும். பேங்க் லோன் கிடைக்கும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆகவே சொந்த வீடு வாங்கலாம், கடன் தீரும். பழைய கடன் தீரும், புதிய கடன் ஆரம்பமாகும். ஏன்னா வீடு வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, அப்போ இஎம்ஐ கட்டி ஆகணும் இல்லைங்களா? வருமானம் வந்தால் தானே புதிய கடன் நீங்கள் வாங்க முடியும். உங்களுக்கு குட்வில் இருந்தால் தான் சார் பேங்க்லேயே லோன் தருவான். அந்த குட்வில் உங்களுக்கு வரப்போகுது. ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். செயல்படுத்துங்க, வெற்றி பெறுங்க, வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இனிமேல் டாக்டர்ஸ் உருவாவாங்க. 100% நீட் தேர்வுகளில் கிளியர் பண்ணக்கூடிய அற்புதமான ராசி லக்னம்னா அது ரிஷபம். ரிஷபராசி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கவலை நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, யோகாசனம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதீதமான இன்ட்ரெஸ்ட். நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் வீட்டில் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம். தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குலதெய்வம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா சார் தெரியலையே அப்படிங்கக்கூடிய கன்ஃபியூஷன் இது மேலே இருக்கவே இருக்காது. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 100% குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து கன்சீவ் ஆகி இதாக இருக்கும். செகண்ட் குழந்தை மறுபடியும் இப்போ பறக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு. நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. காதல் கல்யாணம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் தோஷமாக இருக்கக்கூடியது காலம் கல்யாணம். ஆனால் ரியாலிட்டி என்ன? அது பேர் காந்தர்வ விவாகம். போன ஜென்மத்தில் அந்த பந்தம் இருந்தால் தான் இப்போ நடக்கும். அதனால் வந்து இது என்ன காதல் கல்யாணம்னு சொல்கிறாங்கன்னு தப்பாக எடுத்துக்கப்படாது. ரியாலிட்டி என்ன? அது இருந்துன்னா அது அப்படி தான் நடக்கும். இந்த காலகட்டங்களில் கல்யாணம் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். 2ஆம் குழந்தை பிராப்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது வேலை, புது தொழில், இது எல்லாமே அமையும். ரிஷபத்துக்கு அருமையான ஒரு லட்சணம், முக லட்சணம் வரக்கூடிய எல்லாமே குறையெல்லாம் தீர்க்கும். ரொம்ப முக்கியமாக சுகர் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு புதுசாக நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் தரக்கூடியதாக, இடமாற்றம், மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள். பிரிந்து போன சொந்த பந்தங்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு எதுன்னு புலப்படாமல் இருந்துருக்கும், இதுவா அதுவாங்கிற புலப்படாமல் இருந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக செயல்பட்டு அடுத்த நிலைக்கு வரும். குரு இருக்கும் இடத்துலேருந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் இவளுக்கு சாதகமாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள், மற்றவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளும், மேல் படிப்பெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள். செய்யாத குற்றத்துக்காக தண்டனை இருந்துட்டு இருக்கிறவா, இல்லை நான் செய்யவே கிடையாது அப்படின்னு அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு. குழந்தைகளுக்கு படிப்பு, இடம் விட்டு இடம் மாற்றம், ஹாஸ்டலில் தங்க வைக்கிறது,
அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறது கூட இந்த காலகட்டம் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு மாற்றம் முன்னேற்றத்தை தரும். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுறது விசேஷமான பலன்களை தரும். மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும். ரிஷபராசிக்கு ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் சோதனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தனக்கு சொந்தமில்லாத சொத்தை தன்னோடதுன்னு சொல்லிக்கக்கூடாது, தனக்கு சொந்தமில்லாத பணத்தை தன்னோடதுன்னு சொல்லிக்கக்கூடாது. எங்கேயாவது ஏதாவது போகிற இடத்துல ஏதாவது கிடச்சிதுன்னா கூட இது நமக்கு சொந்தமானது அல்ல, இந்த பையோ இல்லை ஒரு ஹேண்ட்பேக்கோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஃபோனோ இல்லை இது நமக்கு சொந்தமானது அல்ல. நீங்கள் அதை ஆசைப்பட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கான விரயம் 3 பங்கு இந்த குரு கொடுப்பார். இந்த குரு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரோ, எந்த அளவுக்கு சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் பொன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸை உயர்த்தி கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டுங்கிறத வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ உங்களை பரிசோதித்து பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். இல்லைங்க இந்த வெற்றிக்கு நான் காரணம் அல்ல, இவர் தான் அப்படின்னு அடுத்தவரை பார்த்து சொல்லணும். யார் அதை செய்தார்களோ அதை சொல்லணும். அதே மாதிரி இந்த அநியாயத்தை கண்டா கொஞ்சம் பொங்கி அதை தட்டி கேட்கணும். எந்த இடத்துல நீங்கள் தட்டி கேட்குறீங்களோ அந்த இடத்துல மகாவிஷ்ணுவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அவரே நிறைய பேத்துக்கு குருவாக நின்று வழி சொன்னவர் தான். வாமனனாக வந்து நின்று மகாபலி சக்கரவர்த்திக்கு குருவாக வழி சொல்லி அவனுக்கு மோட்சம் தரார். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நிறைய சோதனைகள் உங்களுக்காக காத்திருக்கும். உங்கள் ஹானஸ்டிக்கு நிறைய டெஸ்ட் இருக்கும். குரு பயிற்சி பொதுவாகவே எல்லாருடைய ஜாதகத்திலையும் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு பார்க்குறாங்களோ குரு பயிற்சி கொஞ்சம் சந்தோஷமாக பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கு குரு பலன் வந்துருச்சா சார், இந்த கல்யாணம் ஆகணும் அப்படின்னா சார் எனக்கு குரு பயிற்சி வந்துடுதா, குழந்தை பிறகுதுன்னா அதான் கேட்பாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்குது அப்படின்னா தனக்காரகன் சுபகாரகன் எப்படி இருப்பாங்கிறது கொஞ்சம் பகை பெற்ற வீட்டுக்கு போகிறார் இல்லைங்களா, அதனுடைய தாக்கம் பஞ்சபூதங்களின் தாக்கமாக இருக்கும். நீரினால், நெருப்பினால், பகைவர்களால், எலக்ட்ரிசிட்டியினால், அப்படி இல்லை அப்படின்னா இயற்கை அழிவுகளால், வேற்று மொழி மதங்கள் பேசக்கூடியவர்களால், எல்லா தலைவர்களுக்குமே சின்ன திரை பெரிய திரையில் உள்ள நடிகர்கள் அத்தனை பேருமே மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பணம் வருமா அப்படின்னா வருமானம் வரும், வரி உயர்வுகள் நிறைய இருக்கும், திருடர்கள் பயம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இருக்கணும். அதே நேரத்தில் வேற்றுமொழி இனத்தவர்களோடு கவனமாக பழகணும். அரசியல் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். குறிப்பாக குரு வக்ரன் இந்த வருஷ கடைசியில் பெறப்போகிறார். அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். இப்படி கவனமாக இருக்கணும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் யோசிக்கலாம், வருடத்தின் கடைசியில் தான் இதனுடைய உண்மை உங்களுக்கு புரியும், தெரியும். பாருங்க, பார்ப்போம். பிஹைண்ட் வுட்ஸ் குரு பயிற்சி ராசி பலன் 2024 டைட்டில் ஸ்பான்சர். சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா நிச்சயமாய் பிடிக்கும். தீப ஜோதியில் தெய்வீக நறுமணம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். ஜெயச்சந்திரன் இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். VGP மரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம்.